ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு விலையின்றி வீடுகள் வழங்குவதற்காக அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். நெல்லை மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு விலையின்றி வீடு வழங்க அரசாணை வெளியாயிருக்கு. முதல் கட்டமாக 20 அடுக்குமாடி குடியிருப்புகளை விலையின்றி வழங்க 59,55,000 ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளருக்கு விலையின்றி வீடுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவிச்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் அந்த அறிவிப்பை நிறைவேற்றும் வகையில் அரசாணை வெளியாயிருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டம் களக்காடு முண்டத்துறை புலிகள் சரணாலய பகுதிக்கு உட்பட்ட மாஞ்சோலை தேயிலை நிறுவனத்தின் செயல்பாடுகள் முடிவுற்றதால் அங்கு பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு அரசு சார்பில் அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் வாழ்வாதாரத்திற்கான அனைத்து உதவிகளும், பணியிழந்த தொழிலாளர்களுக்கு வீட்டுமனை மற்றும் வீடுகள், வாழ்வாதாரத்திற்கான உதவிகள் உள்ளிட்ட அனைத்தையும் வழங்க முதல்வர் உத்தரவிட்டிருக்காரு. நெல்லை மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு முதற்கட்டமாக 20 அடுக்குமாடி குடியிருப்புகளை விலையின்றி வழங்க 59 லட்சம் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு சார்பில் தற்போது அரசாணை வெளியாயிருக்கு. நெல்லை மாவட்டத்தில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் கட்டப்பட்டு தயார் நிலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் இதற்காக ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. 11,54,000 மதிப்புள்ள ஒரு வீட்டிற்கு பயனாளிகள் தொகையாக சுமார் 3 லட்சத்தை அரசே செலுத்த நிதி ஒதுக்கீடு செய்து சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை சார்பில் அரசாணை தற்போது வெளியிட்டிருக்காங்க.